வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னா, இந்த நல்ல மனசு கொண்ட நபர்களுக்கு நல்லது வந்து சேராமல் வேறு என்ன வந்து சேரும் சொல்லுங்கள்? இந்த யூடியூப்பில் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. இதில் இந்த பதிவுகள் உங்கள் கண்களுக்கு படுது அப்படின்னா, நீங்கள் இதை பொறுமையாக உட்காந்து கேட்குறீங்க அப்படின்னா, என்னை பொறுத்தளவுக்கு இந்த நல்ல அதிர்வலைகள் அந்த நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு தான் வந்து சேரும். ஆகவே இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் சிறந்த எதிர்காலம் இருக்குது. நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பதற்கான நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு. இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால் இந்த பதிவை பார்க்கும் இனி யாவும் நீங்கள் நல்லதே இருக்கக்கூடிய நபராக மாறுவீங்க. இந்த உலகத்தில் எங்கே நல்லது இருந்தாலும் அது உங்களை நோக்கி வரும்னு நான் நம்புகிறேன். அந்தளவுக்கு நல்ல அதிர்வலைகளை கொண்ட நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. யாருடைய கண் பார்வைகளும் யாருடைய கெட்ட அதிர்வலைகளும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு நீங்கள் சக்தி வாய்ந்த நல்ல ஒரு மனிதனாக அந்த சமுதாயத்தில் வாழ்வீங்கன்னு நம்பி தான் நான் அந்த ஒவ்வொரு பதிவையும் கொடுக்குறேன். அந்த வகையில் இந்த பதிவு தனுசு ராசி மற்றும் கன்னி ராசிக்காரர்கள் ஒரே வீட்டில் இருப்பதற்கு அந்த வீடு எப்படி இருக்கும், எதெல்லாம் அங்கே யோசிக்கணும், எதையெல்லாம் தவிர்க்கணும், எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அற்புதமான தகவல்களை, விலைமதிப்பில்லாத இந்த தகவல்களை பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ, அதே போல் தான் நம்பிக்கையோட நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். இன்றைக்கி நேற்று ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொரியர் அனுப்பிடுவோம். ஐயா, இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். சில தாய்மார்கள் தங்களுடைய வீட்டிலிருந்தே நமது சாம்பிராணியை வாங்கி அவங்களுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள்னு சொல்லி எல்லாத்துக்கும் விற்கிறதுக்காக நம்மக்கிட்ட கேட்டு வாங்கியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் தாய்மார்கள் யாராவது வீட்டில் இருந்து நீங்கள் நமது சாம்பிராணி வாங்கி உங்களுடைய நண்பர்கள் மத்தியில், சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் இதை விற்பனை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், இதை நான் வந்து உங்களுக்கு அந்த ஹோல்சேல் ரேட் மாதிரி உங்களுக்கு விலை கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கி உங்களுடைய சர்க்கிளில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், சொந்த பந்தம் சர்க்கிளில் நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் விலை வச்சு நீங்கள் தாராளமாக விற்றுக்கலாம். இப்படி சில தாய்மார்கள் நம்மக்கிட்ட வாங்கியிருந்தாங்க. வாங்கினவங்க இப்போ தொடர்ந்து நம்மக்கிட்ட வாங்கி அவர்களுடைய ரிலேஷன்ஸ், அவங்களுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் நம்மளுடைய சாம்பிராணி இன்றைக்கி தொடர்ந்து விற்றுட்ருக்காங்க. வாங்குறவங்களும் தொடர்ந்து வாங்கிட்டுருக்காங்க. இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு காரணம் என்னென்னா, ஒரு விஷயம், ஒரு பொருளால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதுன்னா அது நீங்கள் எங்கே இருந்தாலும் அதை மக்கள் வந்து தேடி வந்து வாங்குவாங்க. இதுதான் உண்மை. நாம் கொடுத்த இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இது உருவாக்கிய அந்த நல்ல அதிர்வலைகள் கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர்கள் ஒரு முறை வாங்கிட்டாங்கன்னா தொடர்ந்து வாங்குவாங்க. ஆகவே இந்த பதிவை பார்க்கும் நபர்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்கள். ஒருவேளை நீங்கள் வீட்டில் இருந்தே நமது நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி வாங்கி பக்கத்தில் நான் சேல் பண்ணுறேங்க, விற்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேங்க, இது ஒரு சின்ன ஒரு தொழில் மாதிரி நான் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணமே நல்ல எண்ணங்கள். அதுதான் வாழ்க்கையில் மாற்றத்திற்கான எண்ணங்கள். அப்படிப்பட்ட சில எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் அந்த டோட்டலாக ஒரு 25 எண்ணிக்கைக்கு மேலே வாங்குகிற மாதிரி வரும். நீங்கள் வாட்டி வாங்குகிறப்ப வாங்கி உங்களுக்கான அந்த ரேட் நான் கம்மி பண்ணி தரேன். நீங்கள் வாங்கி உங்களுடைய பக்கத்தில் நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் விலை வச்சு நீங்கள் விற்றுக்கலாம். அது உங்களுக்கு நல்லபடியாக ஏன்னா இப்போ வாங்கினவங்க எல்லாமே நல்லபடியாக சேல் ஆகுது தான் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து சரி கொஞ்சம் நிறைய நபர்கள் கேட்கும்போது இதை நம்ம சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ நிறைய நபர்கள் கேட்குறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். ஆகையால் இப்படி வாங்கி விற்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் தங்களுடைய வீட்டு யூஸ்க்காக வாங்குறேங்க, என் தொழில் செய்யக்கூடிய இடத்துல போடணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். ஐயா, இந்த பதிவு தனுசு ராசி கன்னி ராசிக்காரர்களுக்கான பதிவு. இந்த 2 ராசிக்காரர்களும் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்றது எல்லாமே நம்ம பல பதிவுகளில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த 2 ராசிக்காரர்கள் ஒரே வீட்டில் இருந்தால் அங்கே என்னங்க நடக்கும், எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக தற்போதைய காலநிலைப்படி கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம். சரிங்களா? தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு இப்போ தற்போதைய காலகட்டம் இந்த ராசிக்காரர்கள் அந்த சோதனை அப்படின்ற ஒரு கட்டத்திலிருந்து வெளிவருவதற்கான போராட்டம். அப்போ பாருங்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக திருமணமாகி குழந்தைங்க இருக்காங்க, பசங்க படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா பிள்ளைகள் சார்ந்து எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிச்சிட்ருக்கிற நேரம் இது.
அந்த மன வருத்தங்கள் நீங்கி இனி தெளிவான ஒரு பாதையை அமைத்து கொள்ள வேண்டும்ன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்குன்ற நம்பிக்கையில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க. இனி வரக்கூடிய காலமாவது நல்லபடியாக அமையுன்ற நம்பிக்கையில் இருந்துகிட்ருக்கீங்க. இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் இப்போ நாட்கள் செல்ல செல்ல, மாதங்கள் செல்ல செல்ல தனுசு ராசி, கன்னி ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு நம்பிக்கை நிச்சயம் உருவாகி இருக்கும். நம்பிக்கை உருவாகி இருக்கும். இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் கஷ்டங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், சோதனைகள் இருந்தாலும், இந்த பதிவை பார்க்கக்கூடிய இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். என்னதான் நீங்கள் இந்த கஷ்டத்தில் பிரச்சனையில் இருந்தாலும் மனசில் ஒரு ஓரமாக நம்பிக்கை துளிர்விட்ட காலமாக தான் இந்த காலம் இருக்குது. அப்போ இங்கே தான் புதிய சிந்தனைகள் உதிப்பதற்கான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த சித்திரை அற்புதமான மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள் இந்த 2 ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல சில நல்ல மாற்றத்தையும் கொடுக்க இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த கவனத்தை செலுத்த வேண்டிய நேரமும் இருக்குது. அடிக்கடி சளி பிடிக்கிறது, அலர்ஜி பிரச்சனைகள், பதட்டம் ஏற்படுவது, இவையெல்லாமே இந்த நேரத்தில் அந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இவர்களுக்கோ அல்லது வீட்டில் உள்ள நபர்களுக்கோ இது போல் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முன்னாடி அதெல்லாமே இவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இப்போ என்னென்னா, தனுசு, கன்னி இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயா, இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் நேரங்காலம் எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் கையில் சேரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் யார்? எதையுமே எந்த ஒரு விஷயத்துக்கு போய் நின்னாலும் ஒரு தாமதம், ஒரு தடை அப்படின்றத இவங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த தாமதம், தடையை இந்த ராசிக்காரங்க அதை மைனஸாக பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு மைனஸ் தான். ஆனால் அந்த தாமதம், தடை எதை உணர்த்த வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த புரிதல் கொண்ட தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. இதை தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கன்னி ராசிக்காரங்க யாருன்னு நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லிட்டோம். மிருதுவான மனம் கொண்டவர்கள், அன்பு பாசத்திற்கு அடிமையானவர்கள். நல்ல ஒரு உண்மையான அன்பு பாசம் இருக்குன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் யோசிப்பாங்க, எதை வேணாலும் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அன்பு பாசத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்க, நான் அதான் சொன்னேன், அந்த போராடும் குணம் கண்டிப்பாக இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மூலையில் ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போது சொல்லுவாங்க, ஒரு 2 நாள் அப்படி இருக்கும், 3ஆம் நாள் மாறிடுமான்னு கேட்டால் இல்லைங்க, உங்களுக்கு பழகிருன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு போராட்டமே பழகியிருக்கும் நேரம் வாழ்க்கையில். எதை எடுத்தாலும் ஒரு போராடி கையில் பிடிச்சி இப்போ நீங்கள் போய் பேசினோம்னாவே இதுக்கு இவ்வளோ நாள் ஆகுங்க, இவ்வளோ போராட வேண்டி இருக்குங்கன்னு சொன்னால் கூட அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அடா போங்க, இதெல்லாம் எவ்வளவோ விஷயத்தை பார்த்தாச்சு, இதெல்லாம் பண்ண மாட்டோமா அப்படின்ற நிலைமையில் இருப்பாங்க. அப்போ தனுசு, கன்னி இந்த 2 ராசிக்காரர்களும் இருக்கக்கூடிய வீட்டில் எப்படிங்க மாற்றங்கள் இருக்கணும்னா 50-50% இருக்கணும் எல்லாத்துலேயுமே. வேலை சார்ந்தும் சரி, தொழில் சார்ந்தும் சரி, குடும்ப முன்னேற்றத்திற்கும் சரி, ஆரோக்கியம் ரீதியாகவும் சரி, இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் எந்த ஒரு விவகாரத்தையும் இவங்க உக்காந்து பேசி முடிவெடுக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடும். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் பாசத்திற்கு ஏங்குபவர்கள், இன்னொரு பக்கம் போராடும் குணம் கொண்டவர்கள். இந்த 2 நபர்களும் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கில் உட்காந்து எந்த ஒரு விஷயமும் பேசி முடிவெடுக்கக்கூடிய நபராக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, அண்ணன் தம்பி இந்த 2 ராசியில் இருக்காங்க வீட்டில் அப்படின்னாலோ, அல்லது கணவன் மனைவி இந்த 2 ராசியில் இருக்காங்க அப்படின்னாலோ, அல்லது அக்கா தங்கச்சி, அக்கா அண்ணன் தம்பி இப்படின்னு எந்த உறவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 2 ராசியில் இருந்தாலும் அந்த 2 ராசிக்காரர்களுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு முடிவெடுக்கனாலும் உட்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும், அந்த நிதானம் இருக்கணும். ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் பொறுமையாக கேட்கணும், அவங்க பேசுகிறத இவங்க பொறுமையாக கேட்கணும். இந்த ஒரு தெளிவான ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா அவரவர்கள் தேவைகளை அவங்கவுங்க கரெக்டாக பூர்த்தி பண்ணி அடுத்த நிலைமைக்கு வந்துடலாம். சரிங்களா? என்ன தேவைகள்? கன்னிராசிக்காரர்கள் இவர்களிடம் எதிர்பார்ப்பது அன்பு பாசத்தை. தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பது ஒரு போராடக்கூடிய, நம்ம பக்கத்திலே யாராவது ஒருத்தர் நிற்கணும்ப்பா. அதாவது தனுசு ராசிக்காரங்க மனசு எப்படின்னா, எல்லாமே கையில் இருந்து பணங்காசு ஒருத்தர் தேடி வரதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, அவங்கள நம்பவும் மாட்டாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கே உண்டான குணம் அதுதான். அவங்க கையில் நிறையா பணம் காசெல்லாம் இருக்கிறப்ப இவங்களுக்கு இவங்க பின்னாடி இவங்களுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இவங்களை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற நபர்களெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. கையில் காசு இல்லாமல் எப்போ தடுமாறிட்டு இருக்கிற சூழ்நிலையில் யார் தோள் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் உண்மையாக நம்பக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரங்க.
அப்படிப்பட்ட மிக தெளிவான நபராக தான் தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே இருக்கணும். அதுதான் உங்கள் ராசிக்கான அடையாளம். இல்லைங்க எனக்கு அந்த தெளிவெல்லாமே இல்லை, நான் என்னமோ ஏதோ நான் இருந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அப்படி இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுடைய அடையாளம் இதுதான். கஷ்டப்படுற நிலமையில யார் நம்ம பக்கம் நிற்கிறாங்கன்றதான் அவங்க பார்ப்பாங்க. எப்படியாவது இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. ஏன் இவ்வளோ ஆழமாக நான் நம்பிக்கையாக சொல்கிறேன்னா, இவங்களுக்கான ஒரு மனிதனுக்கான அடிப்படை தகுதியே அந்த போராடும் குணம் தான். ஒன்று இல்லை, எனக்கு ஒன்று வரல, எனக்கு கிடைக்கலன்னு சும்மா உட்கார்ற நபர் இவங்க கிடையாது. எப்படியாவது போராடி அந்த இடத்த நான் அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஊறி போய் கிடக்குதுன்னா, அந்த எண்ணம் கொண்ட அந்தளவுக்கு தீர்க்கமான ஒரு சிந்தனை கொண்ட தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஏன் ஒரே ராசியில் ஏன் ஏழையும் இருக்காங்க பணக்காரனும் இருக்காங்கன்னா இதுதான் காரணம். அவரவர்களிடையே ஏற்படக்கூடிய அந்த சிந்தனைக்கான மாற்றங்கள் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுக்கான காரணம். இதே ராசியில் ஒரு நாளைக்கு 50-100 கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க தான் இந்த உலகத்தில். இதே ராசியில் மாதம் பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க தான் இந்த உலகத்தில். எப்படிங்க மாறுபடுதுன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகளும் செயல்களும் எண்ணங்களும் தான். இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு பைசா இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி கடன் பிரச்சனை இருக்கலாம், இன்றைக்கி மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கலாம், இன்றைக்கி என்னமோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் நாளை அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்களோ அதை நினச்சி தான் மாறப்போகுது. இங்கே உங்களுடைய சுயஜாதகங்கள் அதற்கான பலன்களை கொடுக்கலாம். அங்கே நல்லதும் இருக்கலாம், சோதனை காலமும் இருக்கலாம். அதை நம்மளால் திருத்தி எழுத முடியாது, அதை நம்மளால் மாற்றி எழுத முடியாது. இங்கே திருத்தியோ மாற்றியோ எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரே ஒரு விஷயத்தில் தான், அது உங்களுடைய பழக்க வழக்கம், குணங்கள், சிந்தனைகள். இது மட்டும்தான் கடவுள் நமக்கு கொடுத்த ஆப்ஷன். இவ்வளோ தான், இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த உரிமை. இதுதான். நீங்கள் இதான் மாற்றணும்னு நினச்சா அதுவும் வெளிநபர்கள்ட்டெல்லாம் எதையும் மாற்ற முடியாது, உங்ககிட்ட தான் மாற்ற முடியும். உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கலாம், உங்களுடைய குணத்தை மாற்றிக்கலாம், உங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கலாம், உங்களுடைய தேடல் மாற்றிக்கலாம், உங்களுடைய முயற்சிகளை மாற்றிக்கலாம். அப்படி உங்களை சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் மாற்றிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. மற்ற யார்கிட்டையும் இதை எதிர்பார்க்கவும் முடியாது, எதிர்பார்த்தா அது கிடைக்குமான்றதும் தெரியாது. அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இப்போ நான் இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு புரிதலை உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதெல்லாம் தான் தேவை அந்த இடத்துல. ஏன்னா இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் சுயஜாதகம் இருக்கும், ஒவ்வொரு பலனை அங்கே கொடுக்கும், ஒவ்வொரு மாற்றத்தை அங்கே கொடுக்கும். அப்போ பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு மேக்சிமம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை வச்சு தான் நான் இதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ தனுசு ராசி, கன்னி ராசிக்காரங்க இவர்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சில விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே போதும். என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் அவனுடைய சுயஜாதகம் ஒரு பக்கம், இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு பக்கம், இதற்கு இடையில தான் மனிதன் இருக்கான். இதை நம்ம தெளிவாக இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இதை நான் எந்த பதிவுலையும் சொல்ல, ஆனால் இந்த பதிவில் சொல்கிறேன். இந்த பதிவை தனுசு, கன்னி இந்த 2 ராசிக்காரங்க மட்டும் இல்லை, இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள மற்ற ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. ஏன்னா இங்கே தான் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஒரு பக்கம் சுயஜாதகத்துக்கான பலன்களை அடையிறான். அந்த கிரகநிலைகள், அந்த தசாபுத்திகள் அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இருந்தாலும் சரி, தீய பலனாக இருந்தாலும் சரி, அதை அந்த மனிதனை அடைகிறது. அந்த மனிதனை அந்த பலன்கள் அடையும் பொழுது அந்த மனிதனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்படி வெளிப்படுதோ அதை பொறுத்து இந்த பிரபஞ்சமும் அவனுக்கு அதற்கான பலன்களை கொடுக்குது. இதுதான் ஒரு மனிதனுக்கு சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான் உண்மை. இதை நீங்கள் எங்கே போய் தேடினாலும் இந்த ரிசல்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா, ஒரு மனிதனை இந்த உலகத்தில் ஆட்டு வைப்பது, அந்த மனிதனை வழி நடத்துவது, அந்த மனிதனுக்கான எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்றது எல்லாமே இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சே முழுமையாக நம்ம சொல்லிடலாம். அப்போ சுயஜாதகத்துக்கான பலன்கள் அந்த மனிதனை அடையுது. அந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை அவன் அனுபவிக்கிறான். அதை அனுபவிக்கும் பொழுது அவன் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த சுயஜாதகம் அவனுக்கு நல்ல பலனை கொடுக்குதுன்னு வைங்க. ஒரு மனிதனுக்கு அவன் நல்ல செல்வ செழிப்போட வாழ ஆரம்பிக்கிறான்னு வைங்க. அப்போ கிரகநிலைகள் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துருச்சு. இப்போ மனிதனுக்கே உண்டான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அவனுடைய குணங்கள், பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள். அப்போ அங்கே அந்த மனிதன் ரொம்ப திமிராக மாறுறான்னு வைங்க, ரொம்ப ஆணவமாக நடந்துக்கிறான்னு வைங்க. அப்போ அங்கே அவனுக்கான பலன், கர்ம வினைகள் இந்த பிரபஞ்சம் மூலமாக சேரும். என்ன சேருது? அதற்கான பலனை வட்டி முதலமாக அவன் அனுபவிப்பான், ஒரு சரிவை சந்திக்கிறான்.
இப்படி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இங்கே நிர்ணயம் செய்யப்படுது, வடிவமைக்கப்படுது. இப்படி தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுது. சரிங்களா? இதே ஒரு சுயஜாதகத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு அந்த நேரம் சரியில்லைன்னு வைங்க, அவன் ஜாதகம் ஃபுல்லாகவே கஷ்டந்தாங்க இருக்குது. இந்த மனிதனுக்கு என்னன்னே தெரியல, லைஃப் ஃபுல்லாக அவனுக்கு கஷ்டம் தான் இந்த வாழ்க்கையில் இருக்குது. அது ஒன்றும் மாற்றியெல்லாம் எழுத முடியாது. அந்த ஜாதகம் அவன் பிறக்கும்போது கடவுள் கொடுத்த வரம், அது கடவுள் கொடுத்த அமைப்பு அதுதான். சரிங்களா? அப்போ அங்கே எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. சரிங்க, இந்த பக்கம் எந்த மாற்றத்தையும் பண்ண முடியாது. அப்போ கடவுள் கொடுத்த இன்னொரு ஆப்ஷன் தான் இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த சுயஜாதகத்திற்கு தான் உங்களுடைய ஜாதகங்கள் தேவை. அந்த கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்களை இங்கே யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ், இதற்கு ஜாதகமும் தேவையில்லை, நீங்கள் என்ன ராசின்றதும் தேவையில்லை. இங்கே தேவை, இங்கே எப்படி ஜாதகத்திற்கு சில அடிப்படை தேவைகள் இருந்தால் தான் இந்த விஷயத்தை கணிச்சு சொல்ல முடியும், உங்கள் ஜாதகம் இருந்தால் தான் இதை பார்க்க முடியும்னு ஒரு சில தேவைகள் இருக்கோ, அதுபோல் பிரபஞ்சத்திற்கான தேவைகள் என்னென்னா உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், பேச்சுக்கள், உங்கள் அவகாசங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் தான் பிரபஞ்சத்திற்கு தேவை. இங்கெல்லாம் என்னென்ன நடக்குதோ, இங்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் வருதோ, இதற்கான பலன்களை இங்கே மனிதன் இங்கே சந்திக்கிறான். இங்கே முழுமையாக ஒவ்வொன்றா சேருது. அப்போ இதனால தான் இந்த சில நபர்கள் பாருங்கள், என்னங்க அவங்க கெட்டவங்களாக இருக்காங்க ஆனால் நல்லா இருக்காங்களே அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு ஒருவேளை அந்த சுயஜாதகப்படி சில நல்ல மாற்றங்கள் இருக்கலாம். சரிங்களா? அதனால் அந்த நேர கட்டத்தில், ஆனால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அவங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கான கர்ம வினைகள் சேருவதை யாராலுமே தடுக்க முடியாது. அவன் ஜாதகத்தில் நல்ல நேரம் இருந்தாலும் சரி, யோகமான நேரம் எது இருந்தாலும், அந்த மனிதனால் இங்கே மற்ற மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அந்த மனிதன் அவன் செய்யக்கூடிய தீய செயல்களுக்கான பலன்களை அவன் கண்டிப்பாக அந்த கர்ம வினைகள் மூலமாக அவன் அனுபவிச்சே தீருவான். அது பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய பலன். இவங்களுக்கு தான் கொடுப்பேன், இந்த நல்ல ஜாதகக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அது சரிசமமாக எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய பலன்கள் தான் இந்த கர்ம வினை பலன்கள், கர்ம பலன்கள். சரிங்களா? அப்போ இதையெல்லாம் தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த தனுசு கன்னி ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள நபர்களும் சரி, இந்த ராசிக்காரர்களும் சரி. அப்போ நீங்கள் தெளிவாக உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? தெளிவாக மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நேரப்படி உங்களுடைய சுயஜாதகம் போய் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடத்தை பார்த்து இந்த நேரம் சரியில்லை அப்படின்னு வந்தாலும், இங்கே நார்மலாக ஒரு மனிதன் என்ன பண்ணிடுறான், போய் ஜோசியர்கிட்ட காட்டுறான், ஜாதகம் பார்க்குறாங்க, ஐயா உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அப்படியே மனசு இடிஞ்சு போய் உட்காந்துருப்போம். ஐயோ நேரம் சரியில்லை, இனி என்னென்ன நடக்க போதோ தெரியல, இனி என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல, இனி என்னென்ன கடன் பிரச்சனை வரப்போதா, உடம்பு பிரச்சனை வரப்போதா, எங்கே கீழே விழுந்துருவோமா, வண்டியில் போய் ஆக்சிடெண்ட் ஆகிருமா, இப்படி ஒரு மனிதனுடைய சிந்தனையில் ஒரு நெகட்டிவான ஒரு சின்ன விதையை போட்டுட்டா அது பல இடத்துல முளைக்க ஆரம்பிச்சிருது. சரிங்களா? ஆனால் இந்த தெளிவுள்ள ஒரு மனிதனாக இருந்தானா அவனுக்கு ஜாதகமே சரியில்லைனாலும் அவன் பயப்பட மாட்டான். ஏன்னா இன்னொரு பக்கம் பிரபஞ்சத்தின் மூலமாக நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தினந்தோறும் வகுத்து இந்த ஜாதகத்தின் மூலமாக கிடைத்த அந்த முக்கிய பலன்களை, அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி அந்த நேரத்தில் அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது, அந்த நேரத்தில் பெரிய முதலீடு எதுவும் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அதற்கான விதிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறி அந்த கெட்ட நேரத்திலையும் நல்லதை அடைய ஆரம்பிச்சிருவான். இதுதான் இந்த உலகத்தில் தற்பொழுது வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான சிந்தனைகள், தெளிவான பாதைகள். இதுதான் இங்கே தேவை. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதே சுயஜாதகப்படி பார்த்துட்டு வழிபாடு பரிகாரம் பண்ணணும், 10 லட்சத்துக்கு பரிகாரம் பண்ணணும், 5 லட்சத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அப்படி போய் பணத்தை செலவு பண்ணிவிட்டு எவ்வளோ பரிகாரம் பண்ணி எனக்கு ஒன்றும் சரியாகலைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ இங்கே என்ன விஷயம்னா, எதுவாக இருந்தாலும் அளவோடு உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரப்போ நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அளவோடு எந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அது அளவோடு இருந்தால் நல்லது. இதை தான் தனுசு கன்னி ராசிக்காரங்க அவர்கள் வீட்டில் இருப்பவர்களும் இந்த ஒரு தெளிவோடு பயணித்து பாருங்கள். உங்களை சுற்றி நல்லது நடக்கிறத ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க. தேவையற்ற உங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நபர்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகுவாங்க. உங்களுக்கு ஒரு அமைதி பிறக்கும். பேச்சு அதிகமாக இருக்காது, ஆனால் செயலில் பயங்கரமாக இருப்பீங்க. இன்றைக்கி உங்களை பற்றி என்னமோ பேசிட்டு போட்டு நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்றதில் மட்டும் பாருங்கன்னு நீங்கள் அதில் தீர்க்கமான முடிவில் இருப்பீங்க. ஊரே கொண்டாட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை மட்டுமே கவனிச்சிட்ருப்பீங்க. அந்தளவுக்கு கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் சரியாக பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இந்த தெளிவுகள் போய் சேரணும் தான் நான் நினச்சேன். இவ்வளவு நேரம் யாரெல்லாம் பொறுமையாக நான் சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் உள்ளார்ந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களோ, இந்த வார்த்தைகள் உங்கள் ஆழ் மனதில் ஒரு நல்ல அதிர்வலையை உருவாக்கும். தெளிவான ஒரு மனிதனாக உங்களை மாற்றும்.
ஏன் நம்மளை சுற்றி இந்த விஷயங்கள் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்குவீங்க. இங்கே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கலை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் நடக்கும் எந்த விஷயங்களும் காரணம் இல்லாமல் இல்லை. அதே போல் எந்த விஷயங்களையும் யாராலையும் மூடி மறைக்கவும் முடியாது. அது என்றாவது ஒரு நாள் வெளியே வந்து தான் தீரும். ஆகவே நல்லதை மட்டுமே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.